ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 6 கவுன்சிலிங் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில், அதாவது என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, நேற்றுக்கும் இன்னைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, விஏஓலோ இல்லை ஜேஏலோ இல்லை ஜேஹை ஹச்எஸ்சி இல்லாட்டி இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அந்த மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து கவுன்சிலிங்கில் ஆப்சண்ட் ஆகிட்டா என்ன டைப்பிஸ்ட்டுக்கு கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆப்சண்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட்டு கூப்பிட மாட்டாங்கன்றது கிடையாது. ஏன்னா நீங்கள் அதில் முடிச்சிட்டிங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு டைப்பிஸ்ட் வந்து எலிஜிபிள் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் போயிட்டு நான்வெல்லிங் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து டைப்பிஸ்ட் வந்து மெமோவில் வந்துச்சு, ஆல்ரெடி நீங்கள் இருக்கீங்க எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களையும் வந்து சொன்னாங்க, நான் வந்து கவுன்சிலிங் போகிறதா இல்லை, ஜேஏல டிபார்ட்மெண்ட் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி டே 6 கவுன்சிலிங் தான். ஆனால் பட் அவங்க இன்றைக்கி போயிட்டு பிடபிள்யூடி எடுத்துட்டாங்களாம். ஸோ பிடபிள்யூடி எடுத்துட்டேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாவில். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து இது பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிப்பாங்க. அண்ட் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் நீங்கள் ஃப்ரைடே சாட்டர்டேலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் இன்றைக்கி தான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ அப்படி ரிப்ளை பண்ணும்போது அவங்க மெசேஜ் இன்றைக்கி வந்துருந்துச்சு எனக்கு. அவங்க 10 o'clock பேட்ச் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு 12 o'clock எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் வெல்லிங் கொடுங்க. அப்போ ஆப்சன்டிஸ் மேக்ஸிமம் நீங்கள் ஆகாதீங்க. இல்லை அப்போ நீங்கள் முதல் நாள் கவுன்சிலிங்கில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க கம்யூனலில் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ நம்ம ஜிடி யூஷுவல் நமக்கு ஜிடிலாம் நமக்கு வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. ஸோ வந்து எக்ஸர்வஸ் மேன் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ எக்ஸர்வஸ் மேன் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் டர்ன் வந்து பிடபிள்யூடியில், ஸோ உமன்லேயும் நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. பிஎஸ்டிஎம்லேயும் நமக்கு வந்து அவைலபிள் இல்லைப்பா. ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் அவைலபிள் இல்லை. இதே உமன்னு பார்த்தோன்னா அதுக்கும் ஏதாவது ஜென்ரலில் காமனாகவே நமக்கு வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. பிசி ஜென்ரல்னு பார்த்தா அதுவுமே நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஃபில் ஆகிடுச்சு. எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தா அதுவும் ஃபில் ஆகிடுச்சு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதுவும் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வந்து எக்ஸர்வஸ்மெண்ட் பிடபிள்யூடி அதெல்லாம் இன்னும் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஃபில் ஆகிடுச்சு. எம்பிசி உமன் வித் பிஎஸ்டிஎம் அதுவும் ஃபில் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ பிசிஎம் ஜென்ரலில் வந்து நமக்கு வந்து 8 வந்து அவைலபிளில் இருக்குது இன்னமும். ஸோ ஒரு வேகன்சிஸ் தான் முடிச்சிருக்காங்க, இன்னும் 8 வேகன்சிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ பிசிஎம் ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்னு அந்த ஒன்று அப்படியே இருக்குது. ஸோ பிசிஎம் உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ பிசிஎம் டிடபிள்யூலேயும் அந்த ஒரு வேகன்சிஸ் இருக்குப்பா. எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சிருச்சு. எஸ்சிஏ ஜென்ரலில் முடிஞ்சிருச்சு. எஸ்சிஏ எக்ஸர்வஸ்மென்ட்க்கும் நமக்கு இருக்குது. இதே வந்து எஸ்சிஏ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வேகன்சிஸ் இருக்குது. 2 வந்து ஃபில் ஆகிருச்சு. எஸ்சிஏ உமன் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 1 வந்து அப்படியே ஃபில் ஆகாமல் இருக்குது நமக்கு. எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோன்னா 24 ஃபில் ஆகிருச்சு. எஸ்சி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 9மே ஃபில் ஆகிருச்சு. ஸோ எஸ்சி அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து உமன் பார்க்கலாம். அதில் வந்து 12 ஃபில் ஆயிடுச்சு. வித் உமன் வித் பிஎஸ்டிம்னு பார்த்தோம் அதுவும் ஃபில் ஆயிடுச்சுப்பா. எஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு வேகன்சிஸ் இருக்குது ஜென்ரலில். ஜென்ரல் வித் பிஎஸ்டிம்லேயே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. உமன்லேயும் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 402 ஃபுல்லாக விஓவில் 326 வந்து ஃபில் ஆயிடுச்சு. அவைலபிலிட்டி 76 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வந்து நேற்று வந்து 81 வேகன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சு. அதாவது நேற்று வந்து நமக்கு வந்து விஏஓவில் வந்து 3 பேர் தான் எடுத்தாங்க. முதல் நாள் 16 பேர் எடுத்தாங்க, நேற்று 3 பேர் தான் எடுத்தாங்க டே 5ல். ஸோ இன்றைக்கி டே 6 கவுன்சிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் விஏஓ கம்மியாக தான் நமக்கு எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து அவைலபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து 81ல் இங்கே 76 அப்படின்னா அரௌண்ட் 5 மெம்பர்ஸ் தான் எடுத்திருக்காங்க விஏஓவில். ஸோ விஏஓ அப்படின்னு பார்த்தா 5 மெம்பர்ஸ் எடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் மேக்ஸிமம் வந்து எஜுகேஷனும் எம்ப்ளாய்மெண்ட்டும் தான் நிறையா போயிருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் ஜேஏல என்ன மாற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜேஏல வந்து ஜென்ரல் டர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 535ல் 389 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகி 146 வேக்கன்சிஸ் இருக்குப்பா. இதே வந்து ஜிடி ஜென்ரல்னு பார்த்தோம் வித் பிஎஸ்டின்னு பார்த்தா 155ல் 115 ஃபில் ஆகி 40 வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உமன் பார்க்கலாம். ஜிடி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 223 பேரில் 169 பேர் ஃபில் ஆகிட்டு 54 வேகன்சிஸ் உங்களுக்கு. ஜென்ரல் டர்ன் உமன் வித் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 59 பேரில் 47 ஃபில் ஆகி 12 வேகன்சிஸ் தான் இங்கே இருக்குது. இதே நெக்ஸ்ட்டு வந்து பிசி ஜென்ரல் பார்க்கலாம். ஸோ பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 465ல் 303 ஃபில் ஆகிட்டு 162 அன்ஃபில்டாக இருக்குது. ஸோ வந்து
நெக்ஸ்ட் வந்து பிசி ஜென்ரல் வித் பிஎஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா 127ல் 88 ஃபில் ஆகி 39 அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் பிசி உமன் பார்க்கலாம். பிசி உமன் வந்து 195ல் 117 வந்து ஃபில் ஆகிட்டு 78 அன்ஃபில்ல இருக்குது. பிசி உமன் வித் பிஎஸ் டீமில் 46ல் 30 ஃபில் ஆகி 16 அன்ஃபில்டில் இருக்குப்பா. ஸோ டிடபிள்யூ எதுவுமே ஃபில் ஆகலை. ஸோ பிசி டிடபிள்யூ இதுங்க இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து எம்பிசி ஜென்ரல் பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 354ல் 231 பேர் ஃபில் ஆகிட்டு 123 பேர் இன்னும் அன்ஃபில்டாக இருக்காங்க. ஸோ இதே வந்து எம்பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்னு கேட்டால் 99 பேரில் 70 பேர் வந்து ஃபில் ஆகிட்டாங்க. 29 வேக்கன்சிஸ் உங்களுக்கு அன்ஃபில்டு இருக்குது. இது ஜென்ரல் எம்பிசி ஜென்ரலில் மட்டும் வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உமன் பார்க்கலாம். ஸோ உமன்னு பார்த்தீங்கன்னா 140ல் 92 ஃபில் ஆகிட்டு 48 ஃபில் ஆகாமல் இருக்குது. அண்ட் தென் எம்பிசி உமன் வித் பிஎஸ்டிம்னு பார்த்தீங்கன்னா 35 பேரில் 23 பேர் ஃபில் ஆகிட்டு 12 பேர் வந்து இன்னும் அன்ஃபில்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிசிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் ஜென்ரலில் 63ல் 9 பேர் எடுத்து 54 பேர் இருக்காங்கப்பா. பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 17ல் ஒரு வேக்கன்சிஸ் போய் 16 வேக்கன்சிஸ் வந்து அன்ஃபில்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏவா உமன் பிசிஎம் உமன்னு பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சி அப்படியே அவைலபிளில் இருக்குது. வித் பிஎஸ்டியும் 5 வேக்கன்சி அப்படியே அவைலபிளில் இருக்குது உங்களுக்கு. எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 49ல் 7 ஃபில் ஆகிட்டு 42 இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் வித் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 20ல் 4 ஃபில் ஆகி 16 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ உமன் பார்க்கலாம். எஸ்சிஏ உமன் பார்த்தீங்கன்னா 14ல் அப்படியே 14 இருக்குது. ஸோ வந்து உமன் வித் பிஎஸ்டியும் 15ல் 1 ஃபில் ஆகி 14 இருக்குப்பா. ஸோ ரெண்டுமே 14 இது 1 ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 459 பேரில் 78 பேர் எடுத்துட்டாங்க. 381 பேர் வந்து இன்னும் எடுக்கலாம். ஸோ எஸ்சி ஜென்ரல் வித் பிஎஸ்டிம்னு பார்த்தீங்கன்னா 68 பேர் வந்து 68 பேரில் 36 பேர் எடுத்துட்டாங்க. 32 பேர் நீங்கள் இன்னும் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உமன் பார்க்கலாம். எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்புறம் 117 வந்து வேகன்சிஸ் அதில் 39 ஃபில்ட் ஆகிட்டு 78 வந்து அன்ஃபில்டாக இருக்குது. ஸோ இன்னும் 78 வேகன்சிஸ் வந்து டு பி ஃபில்டு. ஸோ வந்து எஸ்சி உமன் வித் பிஎஸ்டிம்னு பார்த்தீங்கன்னா 26 வேகன்சிஸ் வந்து 7 வேகன்சிஸ் தான் ஃபில் ஆகிருக்கு. 19 வந்து அன்ஃபில்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 128 வேகன்சிஸில் 2 தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 126 வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்குது நமக்கு. ஸோ எஸ்டி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் அது வித்தவுட் பிஎஸ்டிஎம் இது வித் பிஎஸ்டிஎம். ஸோ வித் பிஎஸ்டிஎம்னா வந்து 5 வேகன்சிஸ் வந்து அப்படியே அவைலபிளில் இருக்குது நமக்கு. ஸோ எஸ்டி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 1 வேகன்சிஸ் அப்படியே இருக்குப்பா. அந்த எஸ்டி உமன் வித் பிஎஸ்டிஎம்னா 3 வேகன்சிஸ் அப்படியே இருக்குது. ஸோ மொத்தம் நமக்கு வந்து டோட்டல் வேகன்சிஸ் வந்து 3901. ஸோ இது வந்து ஜேஏக்கு. அதில் இது வரைக்கும் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா 1862 ஃபில் ஆகிட்டு அவைலபிள் வந்து 2039 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 2371 வந்து நமக்கு இருந்துச்சு. ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2371 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ எவ்வளோ ஸோ அப்ராக்சிமேட்டாக 332 மெம்பர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நேற்றும் 332 மெம்பர்ஸ் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயில. ஸோ இன்றைக்கும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நமக்கு நேற்று வந்து ஆப்சன்டீஸ் நிறையா இருந்துச்சுப்பா. நியர்லி 57 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து அப்ராக்சிமேட்லி பார்த்தோம் அப்படின்னா 40+ குறைஞ்சது இருப்பாங்கன்றது ஒரு இது. இல்லாட்டி மேக்ஸிமம் வந்து இருப்பாங்க 35+ இருப்பாங்க. ஸோ நான் வந்து கரெக்டாக பார்த்து சொல்கிறேன் எவ்வளோ ஆப்சன்டீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு எதாவது சேஞ்சஸ் இருக்கா எதாவது எடுத்திருக்காங்க பாப்பா வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில். ஸோ வந்து இது வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ பாருங்கள் 17ல் 14 இருக்குது. இது 3 வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னா எக்ஸர்விஸ்மேன்லேயும் டிடபிள்யூவில் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நேற்று வந்து 14 வேகன்சிஸ் தான் அவைலபிளாக இருக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் எடுத்துக்கோங்கப்பா 1 or 2 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்குது. அதை தவிர மிச்சம் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன பாருங்கள். எக்ஸர்விஸ்மேன் 1 இருக்குது. ஸோ அது ஒரு வேகன்சிஸு. ஸோ பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸர்விஸ்மேன் இருக்குது. ஸோ 2 அப்புறம் இன்னொரு வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்கேன். ஆச்சரியமாக இருக்கேப்பா பார்க்கலாமா. ஸோ இதுலேயும் ஃபில்டு எக்ஸர்விஸ்மேன் இருக்குது. இதிலும் ஃபில்டு இதுவும் ஃபில்டு. பாருங்கள் இங்கேயும் எம்பிசி எக்ஸர்விஸ்மேன் 1 இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் 1 இருக்குப்பா. ஸோ மேக்ஸிமம் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் போகிறீங்க எஸ்டியில் யாராவது போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போகும்போது நீங்கள் ஜூனியர் இன்ஸ்பெக்டராக போவீங்க. வித்தின் 4 இயர்ஸில் நீங்கள் சீனியர் இன்ஸ்பெக்டராக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இன்கேஸ் நீங்கள் எடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கோங்கப்பா. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே அவைலபிள் தான் இருக்குது. நமக்கு வந்து ரிசப்ஷன்ஸ் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேகன்சிஸ் ஃபில் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இன்ன வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கல. ஜூன் அசிஸ்டன்ட் HSC ஸோ யாரும் எடுத்திருக்காங்களான்னு பார்க்கலாம். நேற்று யாருமே எடுக்கல. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம எடுக்கலை யாருமே. நெக்ஸ்ட்டு வந்து லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் பார்க்கலாம் ஏதாவது எடுத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே ஒரு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு வேகன்சிஸ் மட்டும் நம்ம யாருன்னு பார்த்துடலாம்ப்பா. ஏன்னா நேற்று வரைக்கும் எடுக்கல, இன்றைக்கி தான் ஒரு வேகன்சிஸ் போயிருக்கு. ஸோ ஜென்ரலில் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஜென்ரல் பிஎஸ்டியும் அதிலே தான் இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன்லேயுமே அதே தான் இருக்குது. ஸோ பிசி ஜென்ரல்லையுமே நமக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ பிசி உமனில் எடுத்திருக்காங்களா? இல்லை, அதுவும் எடுக்கலை. ஸோ எம்பிசியில் யாரும் எடுக்கலை. பிசிஎம் அதுலேயும் எடுக்கலையே. எஸ்சிஏ உமன் ஸோ அதுலேயும் எடுக்கலை. எஸ்சிலையும் எடுக்கலை. ஸோ how could be one filled 37. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் ஒருத்தர் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேகன்சிஸ் தான் இருப்பாங்க 2ல். ஸோ ஒரே ஒரு வேகன்சிஸ் இன்றைக்கி யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் உள்ளவங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஜென்ரல் டர்ன் அப்படிங்கும்போது யாரும் எடுத்திருக்கலாம். ஸோ இன்னும் நிறைய பேர் இன்னமும் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க ஜென்ரல் டர்ன்னா என்ன, ஜென்ரல்னா என்னன்னு கேட்குறீங்க. ஸோ ஜென்ரல் அப்படின்னா வந்து இப்போ பிசி ஜென்ரல் அப்படின்னா ஒன்லி பிசி மட்டும் தான் போக முடியும். அது ஒன்லி மேல் ஆர் ஃபீமேல் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் ஜென்ரல் டர்ன் அப்படின்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இதுமாதிரி யார் வேணால் போகலாம். அண்ட் தென் போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸ்பெஷல் கேட்டகரிஸும் ஜென்ரல் டர்னில் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருவாங்கப்பா. ஏன்னா நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், சில இதில் ஜென்ரல் டர்னில் டிடபிள்யூ வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்க, சில இதில் பிடபிள்யூ கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஜென்ரல் டர்னில் அவங்களும் வருவாங்க. ஸோ ஆல் மெம்பர்ஸ் கம்ஸ் அண்டர் ஜென்ரல் டர்ன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது ஃபர்தர் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ நான் வந்து சர்ச் பண்ணிவிட்டு நான் இது பண்ணேன். ஏன்னா டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும்ப்பா. ஸோ இங்கேயுமே வந்து யார் எடுத்திருக்கா அப்படின்னா ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் வந்து ஒன்று எடுத்திருக்காங்க. அது யாருன்னா ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் தான் எடுத்திருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட் வந்து டிகிரி. ஸோ பாருங்கள் இங்கேயும் வந்து 3 ஃபில்லாக இருக்குது. ஸோ பாருங்கள் டே 5 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எதுவுமே ஃபில் ஆகவே இல்லை. நமக்கு விஏஓ, அதுக்கப்புறம் வந்து ஜேஏ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதில் தான் இருந்துச்சு. ஸோ வந்து நமக்கு டே 6 அப்படின்றனால மேக்ஸிமம் இங்கெல்லாம் ஃபில் ஆகுது. ஸோ அந்த 3 வேகன்சிஸ் யார் எடுத்திருக்கா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ பாருங்கள் 3 வேகன்சிஸ் யார் எடுத்திருக்கா அப்படின்னா ஜென்ரல் டர்னில் உமன் எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள் உமன் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஜென்ரல் டர்னில் உமன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி யார் வரலாம். ஸோ 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 3 வேகன்சிஸுமே உமன்ஸ் தான் எடுத்திருக்காங்க நமக்கு. ஸோ ஜென்ரல் டர்னு உமன்ஸ் அவங்க அதை எடுத்திருக்காங்க, அது வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ 3 வேகன்சிஸ் இதில் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி அண்ட் சிஓஐ ஒருத்தவங்க இது கேட்டிருந்தீங்க. நேற்று சிஓஐ இருக்குது, நான் போகிற வரைக்கும் இதில் அன்ஃபில்டாக இருக்குமான்னு கேட்டிங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் நேற்று வரைக்கும் இதில் ஒரு இது கூட எடுக்கல. ஸோ இன்றைக்கும் பாருங்கள் எடுக்கல. ஸோ 20 வேகன்சிஸ் அவைலபிள் தான் இருக்குது. ஆனால் அவங்க கம்யூனலில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ அது ஜென்ரலில் இருக்குது. ஸோ யாரும் எடுக்கலாம். ஸோ எம்பிசின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 2 வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டிக்கு ஒன்று, மொத்தமே 3 தான் இருக்குது. அதுவும் ஜென்ரலாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் கம்யூனில் இருக்கா, நீங்கள் போகிற வரைக்கும் இருக்குமா அப்படின்றது நீங்கள் டெய்லி கவுன்சிலிங்கில் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இது ஆல்ரெடி எடுத்துகிட்டு தான்ப்பா இருந்தாங்க. நமக்கு வந்து டே 3 டே 4லேயே எடுத்துட்டாங்க இது. ஸோ அது இஓ எக்ஸாமா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஆமாம் அது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அது வேறு ஓகே. ஸோ இது வந்து அன்ஃபில்டுலாம் இருக்குது. இன்னுமே எல்லாமே வந்து 34க்கு 34 அன்ஃபில்டு தான் இருக்குது. ஸோ வந்து அவைலபிள் இருக்குது. யாருமே இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல நமக்கு. அது இஓ ஓகே. மில்க் ரெக்கார்டர் நேற்று வரைக்கும் யாரும் இதில் எடுக்கல. இன்றைக்கி யாரும் எடுத்திருக்காங்களான்னு பார்ப்போம். இன்னும் யாரும் எடுக்கல நமக்கு.
ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் இதுவும் இது வரைக்கும் யாருமே எடுக்கலப்பா. இன்றைக்கி யாரும் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். யாரும் எடுக்கல நமக்கு. ஸோ வந்து எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் சொன்னது நான். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 இது வந்து டே 3லேயே எடுத்திருந்தாங்க. 2 பேர் எடுத்திருந்தாங்க. அது உமன் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். டே 4 ஸோ வந்து அவைலபிலிட்டி 8 தான் இருக்குது. ஸோ அந்த 8 எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஏன்னா அவைலபிலிட்டி 15 இருந்துச்சு டே ஆஃப் 4ல். ஸோ 5 நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று இதுக்கு இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. ஸோ வந்து நமக்கு ஜென்ரலில் முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம் ஜென்ரல்லையும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு உமன் பார்க்கலாம். ஜென்ரல் டோன் உமன்லேயும் முடிஞ்சிருச்சு நமக்கு. பிசி ஜென்ரல்லையும் முடிஞ்சிருச்சு. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிசி உமன்லேயும் முடிஞ்சிருச்சு. பிசி ஓகே எம்பிசி ஜென்ரல் பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரல்லையும் முடிஞ்சு போச்சு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் முடிஞ்சு போச்சு நமக்கு. எம்பிசி உமன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுலேயும் முடிஞ்சிருச்சு நமக்கு. எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. 8 வேகன்சி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ எஸ்சிஏ ஜென்ரலில் ஒன்று இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி உமனில் 2 இருக்குது. 4 வேகன்சிஸ் தான். ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் 4 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் போகிறீங்க நாளைக்கு யாராவது பில்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனில் இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4 வேகன்சிஸ் தான் அவைலபிளாக இருக்குது நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனல் வைஸ் பார்க்கணும். இன்னும் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து டே 6 அப்படின்றனால வந்து மேக்ஸிமம் வந்து அந்த மில்க் ரெக்கார்டர் அதுக்கப்புறம் வந்து அந்த காமர்ஸ் இது சிஓஏ ஸோ அதெல்லாம் ஃபில் ஆகலை. மேபி வந்து டே 8 அந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் ஃபில் ஆகும். மேபி நாளைக்கு கூட கொஞ்சம் ஃபில் ஆகும். ஆனால் பட் வேகன்சிஸ் அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஜென்ரல் எவ்வளோ பேர் போயிருக்காங்க, ஜென்ரல் டர்னில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க, பிசி ஜென்ரல் எவ்வளோ பேர் போயிருக்காங்க, பிஎஸ்டிஎம் எவ்வளோ பேர் போயிருக்காங்க, நேற்றுக்கும் இன்றைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஓகே நான் இந்த டே கவுன்சிலிங் போகிறேன், எனக்கு இது கிடைக்குமான்றீங்க. மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்லிட்டேன் எல்லா விட. ஆனால் அகெயின் கேட்குறது இதுதான். மேக்ஸிமம் வந்து இன்ன வரைக்கும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்கும்போது அட்லீஸ்ட் உங்கள் கம்யூனல் ரேங்க் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து டே வந்து ஃபெப் போகிறீங்க அப்படின்னா ஓகே, பட் அது வந்து எத்தனாவது டேன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஜென்ரலில் போகிறத வச்சு தான் நம்ம வந்து ரேங்க் வந்து எக்ஸஸாக சொல்கிறோம். ஸோ பட் வந்து அதுக்கு அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அக்யூரேட்டாக இருக்கும்ப்பா. பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது அதனால் நீங்கள் டெய்லி கவுன்சஸ் கொஞ்சம் பாருங்கள். பட் மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்ட கொஷின் தான் கேட்குறீங்க, கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் ஒரு தான்ப்பா சொல்ல முடியும். மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி கவுன்சிலிங் டே 6 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிசியில் வந்து 1100+ போயிருப்பாங்க. ஒரு 1100 120 30 அந்த மாதிரி 1100+ ரேங்க் வந்திருக்கும். இதே எம்பிசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 900 950 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இன்னொருத்தவங்க நான் சொன்னேன் 200,000 வரைக்கும் நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே இன்னொருத்தவங்க அதை கேட்டிருந்தீங்க. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோலாம் கிடைக்காது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் தான்ப்பா சொல்கிறோம். இது வந்து கரெக்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது கரெக்டாக வந்து எவ்வளோ ஆப்சன்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் கண்டிப்பாக ஆப்சன்டீஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக எவ்வளோ அக்யூரேட் ஆப்சன்டீஸ் வந்து இன்றைக்கி அப்போ டோட்டலாக எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 113 இருந்துச்சு டே 5 வரைக்கும். ஸோ டே 6 சேர்த்து எவ்வளோ ஆப்சன்டீஸ் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.